வணக்கம் நண்பர்களே. ஸோ இதோட என்ன பார்க்க போகிறோன்னா, கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கல் சேர்ந்து செட்டாக சுற்றும். ஸோ பார்த்தீங்கன்னா இது அம்மா கிரைண்டரு. இதில் பார்த்தீங்கன்னா கல் சுற்றிட்டு இருக்கோம். சுற்றிட்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் மறுபடியும் வந்து செட்டை ட்ரம்மோடு சேர்ந்து சுற்றும். மறுபடியும் நல்லா சுற்றும், மறுபடியும் ட்ரம்மோடு சேர்ந்து சுற்றும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஒரு சில இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டாகவே சுற்றும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பேரிங் கம்ப்ளைண்ட் தான் அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பேரிங் கம்ப்ளைண்ட் இல்லை, பேரிங் வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே அதை பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சும் போது நல்லா ஓடுது, விட்டுட்டோம்னா செட்டாக திரும்புது. ஓகே, பேரிங்கை மாற்றியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அது வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கல் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேங்க. ஓகே, மேலே வந்து நான் அந்த டாப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த காடியே வந்து நம்மளுக்கு உக்காரல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றக்கூடாது. இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா சுற்றக்கூடாது, டைட்டாக பிடிக்கணும். ஏன்னா அந்த காடியில் உக்காந்ததுனால டைட்டாக பிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றுது. ஓகே, நம்ம இப்போ கல்லை எடுத்துகிட்டு நம்ம உட்கார வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் உக்காந்துக்கிச்சு. பார்த்தீங்கன்னா த்ரெட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியுது. இப்போ இப்படி திருப்பும் போது வந்து அந்த டைட் இருக்கணும். இது நான் ஃபஸ்ட்டு திருப்பும்போது திரும்பினுச்சுல, அது வந்து மேலே வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்குங்க. பார்த்துங்க, திருப்புறம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த காடி தெரியுது பாருங்கள். அந்த காடியில் வந்து இதுக்கு உள்ளே இருக்கிற காடி வந்து கரெக்டாக உக்காரணும். உக்காந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரம்மோடு சேர்ந்து சுற்றாது. பார்த்தீங்கன்னா இப்போ உக்காந்துக்கிச்சிங்களா, இப்போ ஃபுல் த்ரெட்டும் தெரியுது. இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டு ஷேக் பண்ணிங்களா உங்களுக்கு அந்த காடியில் உட்காந்து டைட் ஆகிக்கும். ஸோ ஆனால் கல் போட்டால் நம்மளுக்கு வந்து சுற்றுது, சும்மா சுற்றினாவே சுற்றுது, சுற்றக்கூடாது அந்த மாதிரி. இப்போ நான் வந்து இந்த ஹைட்டு வந்து நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்டு கல்லோட சாப்பிட்டு எஜ்ஜில் வந்து கீழே மட்டம் வரைக்கும் இது இவ்வளோ வருது. இப்போ இதுலேயே உங்களுக்கு கல்லில் அளந்து காமிக்கிறேன். எஜ்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, கல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த காடி உக்காராமல் மேலே வந்து நின்றுக்குது. அதனால் வந்து ஃப்ரீயாக சுற்றுது. அதான் பிரச்சனை. த்ரெட்டுக்கு மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் இப்போ தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மட்டமாக உக்காந்துருக்குது, நான் இப்போ தூக்குறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு நூல் தூக்குனாலும் என்ன ஆகுன்னா காடியிலேருந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக மேலே தனியாக சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உக்காந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது. தூக்கினா அந்த மாதிரி கல் போடும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம அந்த சாஃப்ட்டை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கணும். சாஃப்ட்டை கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டை கொஞ்சம் மேலே ஏறிக்கும், கல் வந்து கீழே உக்காந்திக்கும். கரெக்டாக உக்காந்திக்கும், நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வராது. இப்போ கல் போடவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட் ப்ராப்ளம் இருந்தாலும் மேலே வந்து ஹைட் ஆகி போயிடுது. ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த கீழே வந்து அந்த அரிசி இருக்கிறதுனால அந்த மாதிரியே ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு கூட உட்கார வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, அது எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா தான் சுத்தம். ஓகே, நம்ம இப்போ வந்து கிரைண்டரை வந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு பாட்டமெல்லாம் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு நம்ம கீழே நம்ம எப்படி நம்ம வந்து ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, தூக்கி வச்சிடலாம். அந்த வாசர் எடுத்துருங்க. கீழே வந்து பாட்டமில் இருக்கிற ஸ்க்ரூலாம் கழட்டுருங்க. நான் கழட்டி வச்சிட்டேன். ஓகே, டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க.
ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வீலில் இருக்கிற 4 போல்ட்டு கொடுத்துருப்போம். அந்த 4 போல்ட்டையும் பாக்ஸ் பண்ணர் இருந்தால் பாக்ஸ் பண்ணர் போட்டு 4மே கழட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 4 போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு, ஓகே 4 போல்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நட்டு கொடுத்துருப்போம். அந்த நட்டை வந்து மேலே டாப்பில் ஃபேனர் போட்டு கீழே ஒரு இந்த எண்டில் ஒரு ஃபேனர் போட்டு அந்த நட்டை வந்து கழட்டிக்காங்க. ஓகே, இப்போ வந்து டாப்பில் ஒரு ஃபேனர் போட்டு பிடிச்சிக்காங்க, அப்போ தான் திரும்பாது. இப்போ பாட்டத்தில் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நேராக வச்சு பிடிச்சிக்கங்க, ஸ்லீப் ஆகும். கரெக்டாக நேராக வச்சு பிடிச்சி லூஸ் பண்ணிக்கலாம், லூஸ் ஆகிரும் இந்த மாதிரி. இப்போ இதை கழட்டியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்என் கீ சைடில் வந்து கொடுத்துருப்பான். எல்என் கீ கொடுத்துருப்பான் பார்த்திங்கன்னா, அந்த சைடில் கொடுத்துருப்பான் எல்என் கீ. அது வந்து என்ன சைஸ்னு பார்த்து அதுக்கு உண்டான எல்என் கீ போட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. எல்என் கீ வந்து நீங்கள் செட்டாகி வாங்கி வச்சுக்கோங்க. செட்டாகி ஒரு 100 ரூபா தான் வரும் எல்லா சைஸும். அது நீங்கள் செட்டாகி வாங்கி வச்சிட்டிங்கன்னா இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக வாங்கினாலே ஒரு கீ வந்து 50 ரூபா அந்த ரேஞ்சு சொல்லுவாங்க. ஸோ அதனால் செட்டாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து அந்த சாப்பிட்டு தனியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்என் கீ ஸ்க்ரூ உக்காந்த இடம் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து எல்என் கீ ஸ்க்ரூ வந்து இந்த மேலே இந்த இடத்துல உக்காந்துருக்குது, அந்த அச்சு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாப்பிட்டு கொஞ்சம் மேலே இழுத்தோம் அப்படின்னா அந்த எல்என் கீ உக்காந்த இடம் வந்து கீழே உட்காரும். இந்த இடத்துல அந்த எஜ்ஜில் மரம் இருக்குதுல, அந்த எஜ்ஜில் உட்காரும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து நம்ம மேலே இழுத்தோம் அப்படி என்னென்னா நம்ம மேலே வந்து அந்த கல் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக அந்த அடாப்டர் வந்து உக்காந்திக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக போயிடும். ஸோ இது என்னென்னா, இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இது வந்து டோட்டலாக ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில கிரைண்டரில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துடுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஏன்னா அது ஏற்கனவே வந்து லைட்டாக தான் மேலே தொடுத்துட்டு இருந்துருக்குது, லைட்டாக உடஞ்சிருக்குது. அது லைட்டாக தேயவும் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இது கரெக்டாக மேலே எட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்காது. ஸோ இப்போ கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இழுத்து வச்சு டைட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மரம் பார்த்திங்கன்னா பின்னாடி நட்டு போகிற அளவு தான் இருக்குது. வாசர் போட முடிஞ்சால் வாசர் போடுங்க, இல்லை வாசர் கூட தேவையில்லை, அப்படியே டைட் வச்சுக்கலாம். கரெக்டாக நல்லா பைப்பு இல்லை ஏதோ ஒரு மாதிரி கட்டிங் பண்ணி வச்சு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்காங்க. இப்போ வந்து நான் நட்டு மட்டும் போட்டு ஃபேனர் போட்டு டைட் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வாசர் போட்டோம்னா சரி வரல, அதனால் நான் நட்டு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி மேலே பிடிச்சி டைட் வச்சுக்காங்க. டைட் வச்சுக்கிட்டு நம்ம ஃபிட்டிங் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து 4 போல்ட்டையும் போட்டு டைட் வச்சாச்சு. பெல்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பெல்ட்டு போட்டாச்சு. இப்போ எப்படி நம்ம டிஸ்பிளே நம்ம அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் பண்ணிவிட்டு பழைய மாதிரியே நம்ம போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் போட்டாச்சு. ஸோ இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணியாச்சு. எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுற்றுற பிரச்சனை வராது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தமுதிய தகவலோட சந்திக்கலாம். நன்றி, பாய்.